வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 15வது அதிகாரம், பேஜ் நம்பர் 336, 1 4 வசனங்களை ஒரு எடுத்தவர்கள் சத்தமாக வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வானத்துடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவர்களுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவர்கள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவர்கள். கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரில் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல் வெளியரங்கமாயின என்றார்கள். முடியல அது. சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, மகா பரிசுத்தரே, அன்பின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான நாளில ஆண்டவரே, இந்த வேளையில உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்க முடியுமாக தேவா நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களை கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டி ஆண்டவரே பரலோகத்துடைய நன்மைகளையும் கர்த்தாவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அருள வேண்டும் என்று சுவாமி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களை கேட்ட யாவரையும் கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஏனோ தானமாக இந்த ஆலயத்துக்குள்ள அவர்கள் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, ஓ எங்கள் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாளில் எங்களுக்காக செய்ய போகிறார். அந்த காரியத்தை கண்டு மகிழ்ந்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லவும் அவருடைய கிருபையை நாடி வந்திருக்கிறதான எங்களை ஆஸ்வதிக்க அந்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறான அந்த உணர்வோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே தேவனுக்கு முன்பதாக தங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுக்க ராஜா உதவி செய்யும் ஐயா. இந்த செய்தி இந்த வார்த்தையை கர்த்தாவே அவருடைய இருதயங்களில் ஆழமாய் பதிவிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உன்னிடத்துல ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியுமாக ஆவலாய் வந்திருக்கிறதான எங்களை யாவரையும் ராஜா என் தேவனே நீர் ஆசீர்வதிக்க முடியுமாக, உங்களுடைய வார்த்தை நிமித்தமாய் ஆசீர்வதிக்க முடியுமாக, உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்க முடியுமாக உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது யாருக்காகவும் பலவீனங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே பலவீனங்கள் விட்டு விலகட்ட மாட்டவரே, அவிசுவாசங்கள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்பொழுதே அது நீங்கி போகட்ட மாட்டவரே. என் தேவனே அப்பா, செலுத்தினதான காணிக்கைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். இந்த காணிக்கைகளை தேவனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்து 1000 தனியாய் அவர்களுக்கு திருப்ப கொடுக்க முடியுமாய் வேண்டிக் கொள்கிறேன். என் தேவனே நீர் ஆசீர்வதிக்க நினைத்தால் ஆண்டவரை இடங்கொள்ளாத மட்டும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அதை யாராலையும் தடுக்க முடியாத ஆண்டவரே. என் தேவனே உம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க முடியுமாக வேண்டிக் கொள்கிறோம். யாவற்றையும் உம்முடைய அன்பின் கருத்தில் தருகிறோம். என்னை கர்த்தாவே உம்முடைய சிலுவின் நிலையில மறைத்துக் கொண்டு நீர் வெளிப்பட முடியுமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் பேசும் பொழுது கர்த்தாவே அது இருதயங்கள் கட்டப்படும் ஆண்டவரே. நீர் பேசினால் ஆண்டவரே இருதயங்கள் வகையறைக்கப்படும் ஆண்டவரே. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆழமாய் பதியிட்டோம். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நன்மைகளை நாங்கள் ருசித்து பார்க்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கர்த்தாவே அப்பா அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ராட்சகரும் மீட்புமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து இருக்கிறோம். ஆமென். உட்காரலாம். ப்ளீஸ்.
நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த 1-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிறது, பரலோகத்துல நான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டேன். அதுல 7 தூதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அந்த 7 தூதருங்க வந்தாங்க தான், ஆனா அந்த 7 தூதரங்கள்ல இன்னும் காரியங்கள் வெளிப்படவில்லை. யாருக்கு? உலகத்தாருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் மனவாட்டிக்கோ அந்த காரியங்களானது நிச்சயமாக அது வெளிப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிறதுக்கு, ஆராய்வதற்கு நமக்கு மனம் வேண்டும். அவ்வளவுதான். நமக்கு மனம் இல்லாமல் போனால் அது ஒன்றுமே அது ஆகாது. இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அது ரொம்ப அருமையாக ஊமைகளாகவே தேவன் பேசிவிட்டார். அந்த காரியங்கள் அன்றைக்கு இருந்ததான சீடர்கள் என்ன செய்யவில்லை? சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஆகையால் தேவன் சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி, ஆனால் அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை, உங்களுக்கோ அது அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் குருடர்களா இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய கண்களோ தெளிவாய் தெரிகிறது என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் கொதிச்சு போனாங்க. என்னப்பா அப்படி சொல்ற நீ? நாங்க கூடுறா, எங்க கண் எவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது பாரு, எங்க கையில வச்சுக்கிறது இது, இந்த ரூபாய் இது ராயினுடையது. என்னது? இந்த ரூபாய் பணமானது இது தங்க பணமா இருக்கிறது, இது ராயினுடைய தலையா இருக்கிறது, அந்த முத்திரை ராயினுடையதா இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளவு கிளீனா கண்ணு தருது பாரு, இது இந்த மனுஷன், இந்த மனுஷன், இது தேவாலயம், இந்த தேவாலயத்துல எவ்வளவு அழகாக பூக்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது, சித்திரமாய் இருக்கிறது, எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அங்க தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆசாரியன் நின்று கொண்டிருக்கிறான், அந்த விளக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் கூட அவங்க சொல்றாங்க, எங்க கண்ணு நல்லா தெரியுது பளிச்சுன்னு சொல்லி. அது தெரிகிறது அல்ல. ஹல்லேலூயா. வந்திருக்கிறவர் யார் என்று அறிகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அந்த வந்திருக்கிறவரை அவர்கள் விட்டு விட்டார்கள். அவர் தச்சனுடைய மகன், அவர் மேரியுடைய மகன், அவர் யோசேப்புடைய மகன், அவர் நாசரேத்தில் பிறந்தார். நாசரேத் என்பது ஒரு ஒழுக்கமில்லாத இடம் என்று சொல்லி இப்படிதான் அவர்கள் சாடினார்களே தவிர அந்த தேவனுடைய காரியங்களை ஒரு பொழுதும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த தேவன் எவ்வளவு எளிமையை சொன்னார், நீங்க என்ன விசுவாசிக்காம போனாலும் பரவாயில்ல, என் கிரியைகளை தான் நம்புங்கப்பா. என்னது? என்னுடைய கிரியைகளை நான் நம்புங்கப்பா. சத்தமா உயிரோட எழுதுகிறான். அங்க கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவாகிவிட்டது, அங்க திராட்சரசம் மீண்டுமாக கிடைத்தது. மலை பிரசங்கத்துல 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு அங்க 5000 பேர்களுக்கு புசிக்க முடியுமாக கொடுத்தார். அங்க காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனிமேல உன்னிடத்துல ஒருவனும் கூட புசிக்காதபடிக்கு நீ பட்டுப்போ என்று சொன்னார். அது அப்படியே ஆகிவிட்டது. எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்து கொண்டு வந்தார். அது யாவும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. ஒருவன் ஓப்பனா கேட்கிறான் என்னன்னு சொல்லி, ஒருவர் தேவனுடைய காரியம் தேவன் அவரோடு கூட இல்லாவிட்டால் இப்படியாப்பட்ட அற்புதங்கள் எப்படி நடக்கும் என்று கேட்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அது திறக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அந்த தேவனை பின்பற்ற நீங்களும் விருப்பப்படுகிறீங்களான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், நீ பாவத்துல பிறந்தவன், நீ போன்னு சொல்லிட்டு இருந்த அந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் சொல்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கோ தேவன் என்ன செய்தார்? இந்த 7 தூதர்களை அனுப்பி அந்த 7 தூதருடைய காரியங்களை தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம் என்னவாய் சொல்லுகிறது? தேவன் ஆதியாகமம் முதல் கொண்டு ஆதியாகமத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமாக, எந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டுமா இருந்ததோ அந்த எல்லா காரியங்களும் வெளிப்பட்டு ஆய்விட்டது. எடுத்துக்கொள்ளலாம். 10வது அதிகாரத்தை எப்படி சொல்லுகிறது பாருங்க. இனி காலம் செல்லாது, சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில், எந்த தூதனுடைய சத்தத்தின் நாட்களில்? 7ஆம் தூதன், 6வது அல்ல, 5வது அல்ல, 4வது அல்ல, 2வது அல்ல, 3வது அல்ல, 1வது அல்ல. அல்லேலூயா. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில வந்திருக்கிறார் 7ஆம் தூதன். அல்லேலூயா. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். என்ன சொல்கிறது? அவர் எக்காலம் என்று சொன்னால் அவர் கையில ஒரு பிபி வச்சு இப்படி ஊதிட்டு வராருன்னு நினைச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொண்டு வார்த்தை பிரசங்கித்தார். அவருடைய வார்த்தையானது அது 7 முத்திரைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு செய்தியும் அது எக்காலம் போல தொழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
அந்த எக்காலத்தின் வார்த்தைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ள பூமியும் அதிலுள்ள சமுத்திரத்தையும் அதில் உள்ளவையில் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். அவர் ஆணையிட்டு சொல்கிறார். வானத்திலிருந்து கேட்ட சத்தம் மறுபடியும் என்னோடு பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதருடைய கையில் இருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் உயர்வரா இருக்கிறார். அவர் பூமியின் மேல் ஒரு பாதமும் சமுத்திரத்தின் மேல் ஒரு பாதத்தையும் வைத்திருக்கிறார். அவர் சமுத்திரத்தின் மேல் நடந்தவர் யார்? கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் எருசலேமுடைய வீதிகளில் நடந்தவர் யார்? கலிலாயா கடலோரம் நடந்தவர் யார்? கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவரா இருக்கிறார். அவர் தலையின் மீது அது என்ன வில் இருக்குது? வானவில் இருக்கிறது. அந்த வானவில்லும் அந்த தலை சீராவும் அழிந்து கொண்டு அவர் கையில ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சுருளை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? பூமியில அந்த நேரத்துல ஒரு தூதனானவர் இருக்க வேண்டும். அந்த வானத்துக்குரிய தூதன் அவருடைய பணியை முடித்து விட்டு போய் அங்க மீண்டுமாக அந்த பிதாவுடைய கரத்தில் இருந்ததான அந்த 7 முத்திரையுடைய காரியங்களை வாங்கி கொண்டு நிச்சயமாக அவர் மீண்டுமாக அவர் மத்திய வானத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த மத்திய வானத்துக்கு வந்ததான அந்த அடையாளம் தான் இங்க நாம் போடப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்டதான அடையாளமா இருக்கிறது பாருங்கள். அந்த மத்திய வானத்துல கடந்து வந்தவர் என்ன செய்தார்? இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டினார். அவர் இதோ மனவாட்டி நீ கலங்காத, உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு ராப்ஸ்ரீ அழைத்து கொண்டு போவதற்கு அந்த வீட்டு ஜன்னலில் ஒரு கயிறானது கட்டப்பட்டிருந்தது. அது ஒரு அடையாளமாய் இருந்தது. எதுக்காக? மனவாட்டியை வெளியே அழைப்பதற்காக. அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டியை வெளியே அழைப்பதற்காக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மேகஸ்தம்பம் தான். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் இந்த ஜனங்கள் அருமையாக என்ன செய்கிறார்கள்? இன்னும் இல்ல பிரதர், அவர் வந்துகிறாரு, ஆனா அது இன்னும் நடக்கப்படல. அப்போ இன்னொரு காரியம், இன்னொரு தூதன் வரணுமா? இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்தெந்த காரியங்கள் மறைப்பொருளா இருந்ததோ அது எல்லாமே விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், செய்திகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனோ தானமாய் போனோமா வந்தோமா தூங்கினோமா அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னாக்கா கண்களுக்கு கணிக்கத்தை வாங்கி போடு என்று சொல்றார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? லவோதிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார். உன் கண்களுக்கு கணிக்கத்தை வாங்கி போடு. அந்த கணிக்கம் யார் இடத்துல இருக்கிறது? 7ஆம் தூதன் இடத்துல இருக்கிறது. இந்த கடைசி கால தீர்க்கதரிசி இடத்துல இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி தான் என்ன செய்கிறார்? உன்னுடைய கண்களுக்கு கணிக்கத்தை கொடுக்கிறார். அந்த கணிக்கத்தை நீ வாங்கி கொள்ள வேண்டும். அன்றைக்கு எலேசர் அவருடைய வெகுமதிகளை கொண்டு வந்து ரெபெக்கால் இடத்துல கொடுத்தார். அந்த ரெபெக்கால் அதை வாங்கி கொண்டால், வேண்டாம் என்று சொல்லவில்லை. யாரும் முகம் தெரியாத மனுஷனா இருக்கிறாய், உன் இடத்துல நான் வாங்கி கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு பொழுதும் ரெபெக்கா சொல்லவில்லை. எலேசர் கொடுத்த உடனே தைரியமா வாங்கி கொண்டால், இது எனக்கான அடையாளம் என்று சொல்லி. அல்லேலூயா. மறுபேச்சு பேசவில்லை. அதை வாங்கி கொண்டு அணிந்து கொண்டு அவள் வீட்டுக்கு போகும் பொழுது அண்ணன் பார்க்கிறான், ஏதோ என்னுடைய தங்கையுடைய முகத்துல ஒரு மாற்றம் தெரிகிறது. அல்லேலூயா. என்று சொன்னால் அவள் போகிறதான நேரமானது கிட்டே நெருங்கி விட்டது. இன்னைக்கு மனவாட்டியை கூட கிட்ட போவதுக்கான அந்த நேரம் நெருங்கி விட்டால் உடைய முகமானது கலர்ச்சியாய் மாறிவிடும். அல்லேலூயா. உடைய முகமானது அது தேவனுடைய முகத்தை போல, ஒரு பிரசன்ன முகத்தை போல, ஒரு வெளிச்சமான ஒரு முகத்தை போல, ஏதோ சொம்பின ஒரு முகம் போல அல்ல. அல்லேலூயா. ஏதோ தொலைத்து கொண்ட ஒரு முகம் போல அல்ல. ஓ, என் தேவன் எனக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், அவர் வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். நான் அதை அணிந்து கொண்டு ஆயத்தமாய் கடந்து செல்ல வேண்டியமா இருக்கிறது. அதற்காகவே என் தேவன் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த முகத்தை லாபான் பார்த்த உடனே உன்னுடைய தங்கையுடைய முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது, இதோ ஒரு மனிதனை நான் கண்டேன். அந்த மனிதன் ஒரு அயல் நாட்டுக்காரனாய் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வாரோம். அல்லேலூயா. அழைத்து கொண்டு வாரம் என்று சொன்ன உடனே போய் அழைத்து கொண்டு வந்தாள். அந்த வீட்டுல அந்த ஒட்டங்களுக்கு தீவனம் இருந்தது, அவர் இருப்பதற்கு இருப்பிடமும் இருந்தது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன வேண்டுமா இருக்குது? இன்றைக்கு இந்த கடைசி கால செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வேண்டும். அல்லேலூயா. நம்ம இடத்துல அந்த விசுவாசம் வேணும். அந்த வந்திருக்கிறதான செய்திக்கு ஆமோதிக்கிறதுக்கு நம்ம இடத்துல வாய் திறந்து ஆமேன் அல்லேலூயா என்று தானாய் வர வேண்டும். சொல்லி கொடுக்கிறது அல்ல. அல்லேலூயா. அந்த காரியங்கள் என்ன செய்கிறது? நம்மை
அது ஆழத்தை நோக்கி இழுக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. என்ன செய்யுது? ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த ஆழத்துக்கு தான் தெரியும் அந்த ஆழத்துடைய டீப் என்ன என்று சொல்லி. டீப் காலிங் டீப், தீர்க்கதரிசி அது சரி பேசியிருக்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல என்னத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? மீண்டுமாக நாம் இந்த காரியத்துக்கு வரலாம். 15வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது? அங்க அக்னி கலந்ததான ஒரு கண்ணாடி கடல் ஒன்று கண்டேன். அந்த கண்ணாடி கடல் அண்ட அருகையில மிருகத்துக்கும் அதனுடைய சொரூபத்துக்கும் அதனுடைய லெக்கத்துக்கும் வணங்காதவர்கள் என்ன செய்தார்களாம்? மோசேயுடைய பாட்டம் பாடினார்கள், ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டம் பாடினார்கள். ஹல்லேலூயா. மோசேயுடைய பாட்டை யார் பாடுகிறார்கள்? யூதர்கள் பாடுகிறார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை யார் பாடுகிறார்கள்? உலகம் முழுவதுமாக இருக்கிறதான மணவாட்டி தான் அதை பாடுவாள். ஹல்லேலூயா. மணவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் மணவாளனா இருக்கிறார் என்று சொல்லி, அந்த மணவாளனை வரவைப்பதற்காக இந்த மணவாட்டி தான் அந்த பாடல்களை பாட வேண்டும். எதற்காக பாடினார்கள்? அவர்கள் அந்த மிருகத்தை சொரூபத்தை வணங்காதபடிக்கு அதன் மீது ஜெயம் பெற்றதுக்காக. அந்த ஜெயம் என்பது எல்லா மனுஷர்களுக்கும் மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டோமானால் 2000 வருஷத்துல ஒரு யுத்தம் நடந்தது நம்முடைய இந்தியா தேசத்துல. எந்த யுத்தம்? கார்கில் யுத்தம் என்று சொல்லி நடந்தது. அந்த கார்கில் யுத்தத்துக்காக எல்லா இடத்துலயும் என்ன செய்தார்கள்? அவர்கள் விளக்கை கொளுத்தி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அநேகர் ஜெபம் செய்து கொண்டார்கள், அநேகர் மசூதியில பிரார்த்தனை செய்தார்கள், விக்கிரக கோயில்களில் பிரார்த்தனை செய்தார்கள், அநேக விதமான இடங்களில் என்ன செய்தார்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியத்தை சொல்லி கொண்டார்கள். நம்முடைய இந்தியா கெலிக்கும், நம்முடைய வீரர்கள் கெலித்தே தீருவார்கள், அவர்கள் ஜெயித்து கொண்டு வருவார்கள், அதற்காக நம்முடைய உதவிகளை செய்யலாம் என்று சொல்லி அநேகர் உதவிகளை செய்தார்கள். பணம் உதவி செய்தார்கள், உணவு உதவி செய்தார்கள், உடைமைகளை கொடுத்தார்கள், மருந்து எல்லாத்தையும் கூட உதவி செய்தார்கள். என்னதுக்காக? அநேகர் அங்க யுத்தத்துல மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள். எப்படியோ அந்த யுத்தமானது ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்த அடுத்த நாளிலே, அடுத்த செகண்ட்ல என்னாச்சு? முழு இந்த இந்தியா முழுவதுமாக என்ன செய்தார்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்புகளை கொடுத்தார்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸಿಹಿಯನ್ನು ಹಂಚಿದರು, ಕೈಗಳನ್ನು ಶೇಖರಣೆ ಮಾಡಿದರು, ಹಂಗೆ ತಬ್ಬಿಕೊಂಡ್ರು. ಓ, ನಮ್ಮ ದೇಶ ಜಯ ಹೊಂದಿಕೊಂಡಿತ್ತು, ನಮ್ಮ ದೇಶ ಜಯ ಹೊಂದಿತ್ತು, ಕಾರ್ಗಿಲ್ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿತ್ತು, ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆನಂದ ಸಂತೋಷ ಅಂತೇಳಿ. ಒಂದು ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದ ಯುದ್ಧವನ್ನು ಗೆದ್ದಂತ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಾದ್ರೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ನಾವು ದೇವಾದಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳಿರುತ್ತದೆ, ಎಷ್ಟೋ ಪಾಡುಗಳಿರುತ್ತದೆ. ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜಯವಂದಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆ? ಆ ಯೇಸು கிறிஸ்துவின் நாம ಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்கிறவராக, அவர் யுத்த வீரராய் கடந்து முன்னே செல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பின்பதாக நின்று கொண்டு அந்த தேவனை துதித்து கடந்து நாமும் கூட கடந்து போக வேண்டியமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வரும், எப்படி நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். அது எல்லாவுகளுக்கும் மத்தியில நாம் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது? இந்த இயேசுவின் நாமத்துல நாம் தொழுது கொண்டு, அந்த இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, அந்த இயேசுவின் நாமத்தை உறுதியாய் நாம் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது? தொடர்ந்து அவர் பின்பதாக கடந்து போக வேண்டியமா இருக்கு. ஹல்லேலூயா. இங்க என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஜெயம் பெற்று கடந்து போனார்களாம். ஜெயம் பெற்று, ஜெயம் கொடுத்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படியாக வேதத்துல எத்தனை பேர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நிச்சயமாக அந்த ஜெயத்தை நாம் இந்த நாட்கள்ல அது பார்த்துதான் ஆக வேண்டும். நாம் பார்க்கலாம். முதலாவதாக யார் இங்க ஜெயத்தை பெற்றார்கள்? யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளலாம், 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் அங்க பார்க்கும் பொழுது, விமோச்சன காண்டா 14வது அதிகாரம் 13வது வசனம், பேஜ் நம்பர் 79. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்று என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யுத்தமானது யாருடையதா இருக்கிறது? அது தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அங்க என்ன சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை? நீங்க மௌனமா இருந்து என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது? அந்த யுத்தம் எப்படி நடக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குறதான தேவனாலே ஆகும். அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாக என்ன செய்கிறவரா இருக்கிறார்? அவர் யுத்தத்தை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறது யார்? அது தேவனே அன்று, வேற யாரும் அல்லவே அல்ல. உடைய தோல் பலத்தினால அல்ல, உடைய திறமையினால அல்ல, உம்முடைய அழகால அல்ல, உம்முடைய படிப்பால அல்ல. ஹல்லேலூயா. தேவன் செய்கிறது அவருடைய திறமையினாலே. ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக செய்ய போகிறதான காரியத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை விசுவாசித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், மோசே அப்படியாக நடந்து கொள்கிறார். எப்படியாக நடந்து கொள்கிறார்? அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் மகா செல்வந்தனாய், ஞானவானாய், இன்ஜினியர், பெரிய கல்விமானாய் இருந்தார். யாரு? இந்த மோசே. அந்த மோசே ஒரு நாள் என்ன செய்கிறார்? அந்த எகிப்தியர் என்ன செய்கிறார்கள்? இந்த மனுஷனை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க? யார்? இஸ்ரேல் மனுஷனை, அந்த தன்னுடைய சகோதரனை ஒருவனை அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நிச்சயமாக அவர்களை விடுவித்து என்ன செய்கிறான்? ஒரே அடிதான் அடிக்கிறான். யாருவன்? அந்த எகிப்தியனை அடித்து அங்க இருந்தது அந்த மண்ணில் அப்படியே பொதிச்சிடறான். ஒரே அடிதான் அடிச்சிருந்து. ஒரு அடிக்கே அவன் சாவறான்னு சொன்னாங்க, அவன் எவ்வளவு பலசாலி ஆகணும். அல்லேலூயா. அவ்வளவு பலசாலியான அந்த மோசையை தேவன் காண்கிறார். அந்த நினைச்சா மோசை, இப்படி நான் எல்லாரையும் ஒருத்தர ஒரு அடியா அடிச்சு இந்த எகிப்தில் இருக்கிறதான எல்லா நபர்களையும் அடித்து கொன்று விட்டு இந்த இஸ்ரேலரை நான் விடுவித்து கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லி தனக்குள்ள அவர் பெருமையாய் நினைத்தார். அல்லேலூயா. எனக்கு இந்த எகிப்தில் எந்த ஒரு காரியமும் மறைபொருளாக இல்லவே இல்லை. எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி? எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியாக அவருக்குள்ள ஒரு பெருமை, தனக்குள்ள அது ரெக்க கட்டி பறந்துகிறாரு. எனக்கு ரொம்ப பலம் இருக்குது, எனக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது, எனக்கு ரொம்ப திறமை இருக்கிறது, எகிப்துல என்னென்ன நடக்கிறது எல்லாமே தெரியும், எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், எங்கெல்லாம் இந்த அடித்தளங்கள் இருக்கிறது, யுத்த போட்டி நடக்கிறதான இடம் எங்க நடக்கிறது எல்லாமே தெரியும் எனக்கு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு பெருமை. ஆனாலும் தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறார். இவர் என்ன நினைத்தாரோ அது தேவன் கண்டார். தேவன் கண்ட உடனே தேவன் என்ன செய்கிறார்? ஓஹோ மோசே, நீ இப்படி நினைக்கிறாயா? என் மீது நீ சார்ந்த இல்லையா? அப்போ நீ ஏன் அன்று தேவன் என்ன சொல்றாரு? மறந்தன்னு அங்க 2 பேர் இஸ்ரவேலரை அடித்துக் கொள்கிறார்கள். போய் ஏன்பா சகோதரங்க நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாரு. விடுவிச்ச உடனே அவன் ஒருத்தன் வாயிலிருந்து என்ன வருது? நேத்து அந்த எகிப்தினை அடிச்சு கொண்டது போல இன்னைக்கு எங்களையும் அடிச்சு கொள்ளலான்னு பாக்குறியான்னு சொல்றான். விஷயம் வெளியே வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரே ஓட்டம் தான். எங்க ஓடுறார்? மீதியான் தேசத்துக்கு ஓடுறாரு. ஓடி போய் அங்க 40 வருஷம் மறந்து போகிறார். சபையும் மறந்து போய் விட்டது. அங்க மோசையும் மறந்து போய் விட்டார். அவர் வந்த அழைப்பு என்ன தெரியவில்லை. எல்லாத்தையும் மறந்து போய் விட்டார். அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது இவர் இப்படி கை தட்டினால் போதும், அங்க 10 பேர் வந்து நின்று என்ன வேணுமோன்னு சொல்லிட்டு அந்த மோசைக்கு ஆகாரத்தையும் எல்லாவற்றையும் கூட பரிமாறி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்க மீதியான் தேசத்துல என்ன ஆகிவிட்டது? அந்த சிப்போராலை கட்டி கொண்டு அந்த சிப்போரால் போடுகிறதான அந்த காஞ்சி போன ரொட்டியும் அந்த தண்ணியும் குடிச்சு என்ன செய்யறாரு? இவரு முகமெல்லாம் சுருகி போய் விட்டது, கூன் விழுந்து விட்டது, தன்னுடைய முடிகளெல்லாம் நிறைத்து போய்விட்டது, போட்டுக்கொள்வதற்கு சரியான வஸ்திரம் இல்லை, மேல அந்த ஆட்டு சாணனுடைய வாசனை வாட அடிக்கிறது. ஆனாலும் கூட அவர் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மோசே வந்து தன் மனைவி ஆகிய சிப்பார இடத்துல கேட்கிறாள், என்னம்மா வேற எதுவும் இல்லையா? டெய்லி இதே தானா? காஞ்சி போனதானாக்கா? போய் நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வர, நீ உனக்கு பிரியாணி செஞ்சு வைக்கணும். நான் இப்படி நீ ஆபீஸுக்கு போயிட்டு வர, நீ உனக்கு பிரியாணி செஞ்சு வைக்கணுமா? இப்படியாப்பட்ட வார்த்தை வருது. ஏதோ கொடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? காலத்தை கழிக்கலாம். காலத்தை கழிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை எங்க மேய்த்தார்? அவரு அந்த
மலைக்கு பின்பதாக எல்லாரும் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அடிவாரத்துல மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மோசே மட்டும் அந்த மலையின் அடிவாரத்தை அந்த பின்பாகத்துல கடந்து போய் அங்க ஏதோ ஒன்று காண்கிறார். ஹல்லேலூயா. அங்க காணும் பொழுது இவர் கவர்ச்சி கொள்ளுகிறார். கவர்ச்சி கொண்ட உடனேயே இது ஏதோ ஒரு விசேஷமாய் இருக்கிறது, இதை நான் பார்க்குவேன் என்று சொல்லி அவர் அங்க துணிகிறார். ஹல்லேலூயா. அங்க தேவனானவர் நிச்சயமாக அந்த மோசைக்கு காண்கிறார். ஹல்லேலூயா. மோசைக்கு மட்டுமல்ல, அந்த மோசை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஆடுகளும் கூட பார்த்தது. ஹல்லேலூயா. எப்படியாக? ஏதோ ஒன்று அக்னிமயமான ஒரு புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மோசையுடைய மேய்ப்பர் அங்க இருக்கிறாரு. அந்த மேய்ப்பர் பார்த்து கொண்டிருக்கிறான அந்த அக்னி சம்பத்தை நானும் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்க ஆச்சரியத்தோடு அந்த ஆடுகளும் கண்டது. இன்றைக்கு செய்தியிலும் கூட அதே விதமாக எந்த செய்திகளை இந்த தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்தாரோ அது ஊழியக்காரன் மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரனோடு கொடுக்கிறதான ஆடுகளும் கூட அந்த அக்னி ஸ்தம்பத்தை காண வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பத்தை உணர வேண்டும். அந்த அக்னி ஸ்தம்பம் என்னது என்று சொல்லி நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எந்த ஸ்தானத்துல நீ இருக்கிறாய், நீ நிற்கிறதான இடமானது அது பரிசுத்தமான இடமா அல்லது அது குலைச்சலான இடமா என்று சொல்லி அப்போதான் உனக்கு புரியுமே தவிர, இல்லாவிட்டால் நிச்சயமாய் அக்னி ஸ்தம்பத்தை காணாத வரைக்கும் உனக்கு அது புரியவே புரியாது. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்? இந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது தேவன் பேசுகிறார் என்று சொல்லி, நீங்கள் மௌனமா இருங்கள். தேவன் செய்கிறதான அந்த யுத்தத்தை நிச்சயமாக நீங்கள் கண்டு அந்த தேவனே ஒரே தேவன் என்று சொல்லி, அந்த தேவன் 3 தேவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அல்ல, அவர் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? அவர் செங்கடலை 2ஆய் பிளக்கிறார். எதன் மூலியமாக? தன் கையில வைத்திருந்ததான அந்த ஒரே ஒரு கோல் நிமித்தமாக. அல்லேலூயா. அந்த கோல் என்ன செய்தது? அது கடலுக்கு காட்ட உடனேயே அந்த கடல் 2ஆய் பிளக்கிறது. அந்த கடலில் இருந்து எல்லா விசுவாசிகளும் கடந்து போகிறார்கள். போகும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட போகிறார்கள். இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தமே ஜெயம் என்று சொல்லி துதி பாடல்களை பாடிக்கொண்டு அவர்கள் வனாந்திர வழியா அந்த கடல் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இங்க பின்னாடி அந்த பார்வனுடைய கூட்டமும் பார்க்கிறது. பார்த்து என்ன செய்கிறது? அவர்கள் நாங்களும் கூட போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறதான ஸ்தாபனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த வார்த்தை அவங்களுக்கு மட்டும்தானா? நாங்களும் பிரசங்கம் பண்றோம். என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு ஆர்சி சபையில கூட வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. எங்க மாதாவை சிலையா வச்சுக்கிறாங்க. மாதாவை சிலையா வச்சுன்னு இந்த பக்கம் தூபம் காட்டுறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஆடை போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனா அவங்களும் கூட என்ன செய்கிறாங்க? வசனத்தை எடுத்து அவர்களும் கூட பிரசங்கிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேயுடைய அந்த செங்கடல் பிளந்த பொழுது அது தேவ ஜனங்களுக்காக பிழைக்கப்பட்ட வழியா இருந்தது. ஆனால் அந்த வழியில அங்க பார்வனுடைய கூட்டமும் அதுக்குள்ள நுழைகிறது. என்ன சொல்லு? நாங்களும் கூட வரோம், என்ன நடக்குத பார்க்கலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வழியானது தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே அன்றி அது உலகத்தாருக்கு அல்ல. அவர்கள் வரலாம், ஆனால் அவர்கள் அக்கறையை சேர முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் முயற்சி எடுக்கலாம், ஆனால் அவர்கள் அக்கறை சேர முடியாது. அவர்கள் உள்ள பிரவேசிக்கலாம், ஆனால் அவர்கள் ஜீவனோடு பிழைக்க முடியாது. நடுவில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் மாண்டு போவார்கள். என்று சொன்னால் அவர்கள் அந்த ரத்தத்தை விசுவாசிக்காத நிமித்தமாக. கோஷேன்ல என்ன நடந்தது? அங்க சங்கார தூதன் வரும் பொழுது ஒவ்வொருடைய வாசல் நிலைக்கால்களில் அங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருந்தது. அந்த ரத்தம் எந்த வீட்டில பூசப்படாதிருந்ததோ அங்க சங்கார தூதன் பிரவேசித்தான். எந்த வீட்டின் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ ஆனால் அங்க சங்கார தூதன் போகவில்லை. என்று சொன்னால் விசுவாசமான காரியம் அவங்க செய்து வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மோசேயின் பாட்டை பாடிக்கொண்டு ஆட்டுக்குட்டியுடைய பாட்டை பாடுவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அக்கறையை அந்த கடலை தாண்டி வெளியில வருவதற்கு முன்பதாக இந்த ஜனங்களும் கூட நாங்களும் வரோம், எங்களால முடியும். அல்லேலூயா. என்னது? இயேசு எங்களுக்காக கூட அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை விசுவாசிக்கிறதால் தானே. எது? அதை விசுவாசிக்காமல் போகிறாயே நீ? இயேசு உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறதான நாசில சுவாசமல்ல யாருக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை விசுவாசிக்காமல் இருக்கிறதான உனக்கு அந்த ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இல்லை. அந்த தேவனுடைய நித்திய ஜீவன் என்பது இல்லை.
நீ ஜீவனை பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு நீ அவருடைய கர்த்தர் பந்தியில கை வைத்தியானால் உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அது எதுவுமே கை கொள்ளாமல் நானும் ரட்சிப்புக்குள்ள வந்து விடுகிறேன், நானும் நித்திய ஜீவனுக்குள்ள வந்து விடுகிறேன் என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. அல்லேலூயா. அது நடக்கிறதுக்கு முடியாது. ஏன்னு சொன்னால் தேவன் அந்த வழியாய் வைக்கவில்லை. இவர்களும் அதே விசுவாசத்துல தான் வந்தாங்க. யாரு? இந்த எகிப்தியாரும் கூட அதே விசுவாசத்துல வந்தாங்க. ஆனா நடுவுல மாண்டு போனார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களை விசுவாசிக்காத யாவரும் கூட அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிப்பதற்காக. அது விசுவாசிக்காமல் போகிற மனுஷனுக்கோ ஐயோ. அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களுக்கு அந்த நாள் வெற்றியின் நாளா இருந்தது. அல்லேலூயா. வெறும் விக்டரி டேஸா இருந்தது. அந்த வெற்றியின் நாளை இவர்கள் கொண்டாடினார்கள், மகிழ்ச்சியோடு கூட துதித்தார்கள், மகிழ்ச்சியோடு கூட பாடினார்கள். எப்படி பாடினார்களாம்? அவர்களுடைய சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் கூட எல்லாரும் கூட துதி பாட்டுகளை பாடி எங்கள் தேவன் எங்களுக்கு பட்சமா இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் தேவன் எங்களுக்கு எப்பொழுதுமே அவர் கூட இருக்கிறார், எங்களுக்கு நிச்சயமாக வழிகளை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார், எங்களுக்கு எல்லா இடங்களிலும் கூட அவர் துணையாய் இருக்கிறார், அவர் தேவ தூதர்கள் உண்ணத்தக்கதான ஆகாரங்களை எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த நாளை அவர்கள் வெற்றியின் நாளாக கொண்டாடினார்கள். எதுல? யுத்தத்துல ஜெயித்தது நிமித்தமாக. அந்த யுத்தம் செய்தது யார்? மனுஷர்கள் அல்ல, தேவனே அந்த யுத்தத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த யுத்தத்தை செய்து முடித்ததான தேவன் அவர் நம் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு நாள் இன்றைக்கு காணுகிறதான எகிப்தியரை நீங்கள் ஒருபொழுதும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவிதமான உங்களை காரியங்களை செய்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால். அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு காணுகிறதான எகிப்தியர்களை மீண்டும் எந்த நாளிலே நீங்கள் காணாதபடிக்கு உங்களை தேவன் நான் நடத்துகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வெற்றியின் நாளை கொடுத்தார். அந்த வெற்றியின் நாளை நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடினார்கள். அந்த தேவனை துதித்தார்கள், தேவனுக்கு கனம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. அதே விதமாக இன்னொரு நபருக்கும் கூட ஒரு வெற்றியின் நாளை கொடுத்தார். அந்த வெற்றியின் நாளில் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேலா? அது 7ನೇ ಅಧ್ಯಾಯ, பேஜ் நம்பர் 321. 13வது வசனம். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவருடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், இரண்டாம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். 32வது வசனம் வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் ஒரு பிலிஸ்தியனா இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவனோ எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவனா இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனை போயிட்டு பார்த்து நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா சவுல் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனான், அதனால்தான் அவனுக்கு பயம் வந்து விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு தைரியசாலிகள் யாராக இருந்தால் அவர்கள் இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறார்கள் இருந்தால் அவர்களுக்கு பயம் என்பதே இருக்காது. என்று சொன்னால் அவர்கள் தைரியசாலிகளா இருக்கிறார்கள். எந்த இடத்திலையும் கூட அவர்கள் தைரியமாய் நின்று வார்த்தையை பேசுவார்கள், பிரசங்கிப்பார்கள். வார்த்தை பற்றி தங்கள் பெருமை பாராட்டுவார்கள். எதை பற்றி? வார்த்தை பற்றி, தங்களை பற்றி அல்ல. எனக்கு இவ்வளவு வீடு இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ், நான் இவ்வளவு படிச்சுக்கிறேன், அதை பத்தி அல்ல. அல்லேலூயா. எதை? என்னுடைய தேவனுடைய வார்த்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்கிறேன்? உன்னிடத்துல வருகிறேன். நீ இந்த வார்த்தை பேசுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? தாவீது அந்த மனுஷனை பார்த்து, விருத்த சேதனம் இல்லாதவனை பார்த்து, ஒரு விக்கிரத்தை வணங்குறவனை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஓ தேவனே, இப்படிப்பட்ட காரியங்களை காண்பதற்கு நிச்சயமாக நமக்கு என்ன வேண்டுமா இருக்கிறது? தைரியம் தேவையா இருக்கிறது. இவன் சிறுவனாய் இருக்கிறான். அவன் வரும்பொழுது எப்படியா இருப்பான்? அவனுடைய தலை எப்படியோ கலைந்திருக்கும்.
தலை கலைந்திருக்கும், முகம் கலையிருக்க மாட்டான், அவனுடைய வேஷமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், வேர்வை ஒளிந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான், வந்து சவுல் இடத்துல பேசுகிறான். இவனை குறித்து அவன் பேசும்போதே எப்படி பேசுறான்னாக்கா, எனக்கா அவனுக்குள்ள தைரியம் இருக்குது. அவன் சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு, நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடியோ சிங்கமோ வந்தாக்கா அதை நாய் அடிக்கிற போல அடிச்சு போட்டேன். என்னது, நாய் அடிச்சு போல அடிச்சு போட்டேன். அந்த சவுல் அவனை பார்த்துட்டு, என்னடா பையா இவ்வளோ சின்னவனாகிற, இவ்வளோ விசுவாசமா பேசுற, தைரியமா பேசுற, சரி ஆச்சு, உன்னால முடியுமா? ஆனாலும் அவன் சொல்றான், அவன் அவன் சின்ன பிள்ளைந்த யுத்தத்தை எப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியும் அவனுக்கு, உனக்கு யுத்தத்துடைய வாசனையே தெரியாது, வானா உன்னால் முடியாதுன்னு சொல்றான். யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான அந்த தேவன் தன் பட்சமாக வைத்து கொண்டு அவன் என்ன சொல்லுகிறான், உன்னால முடியாது என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை கேட்ட உடனே இவனுக்கு தைரியம் இன்னும் அதிகமாது. அப்படியெல்லாம் சொல்லாது, அவன் ஏமாத்திரான். அவன் தொடர்ந்து வாசிக்கலாம், 32 தொடர்ந்து 33. நான் போய் பண்ணுவேன் என்றா தாவீதை நோக்கி ஆகாது என்று சொல்லுகிறான். ஆகாது என்றதான வார்த்தைக்கு இடமே இல்லை நம் தேவன் இடத்துல. அல்லேலூயா. ஆனால் நான் யுத்தம் செய்கிறது இல்லை, நான் சும்மா அவருடைய கருவிதான். அல்லேலூயா. ஆனா யுத்தம் செய்கிறது யார்? அங்க தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் கூட அதே விசுவாசத்துல எல்லா இடத்துலயும் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது, என்னால ஒண்ணுமே முடியாதுங்க, ஆனா எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவரால் எல்லாமே முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, டக் டக் எல்லா வேலையும் நடக்கும். என்னால ஒண்ணும் முடியாது. பையனுக்கு திருமணம் ஆக வேண்டுமா, என்னால ஒண்ணும் முடியாது, என் தேவன் ஒருத்தரை பார்த்துக்கிறார். அல்லேலூயா. என் பையனுக்கு படிக்க தெரியாது இருக்குதா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் முழங்கால படியிட்டு அந்த தேவனிடத்துல கேட்டுக்கொண்டேனால் நிச்சயமாய் காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். என்னால ஒன்றுமே முடியாது, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஊழியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்னால ஒண்ணும் முடியாது பிரதர், அந்த தேவன் என்னோடு கூட இருந்தால் எல்லாமே சாத்தியமாகும் என்று சொன்னால் நான் ஒன்றுக்குமே உதவாதவன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி கூட அதே வார்த்தை தான் பயன்படுத்துறார். என்னால ஒன்றுமே ஆகாது, ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாமே காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது சிறுவனா இருக்கிறான், ஆனால் அவனோ 10 அடி உயர்வுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். பார்ப்பதுக்கு ரொம்ப அஜம்பாகவனா இருக்கிறான். அவனுடைய கைகளில் இருக்கிறதான ஈட்டியும் அந்த கேடகமும் அது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எத்தனையோ எடைகளை என்று சொல்லி இங்க வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் கூட வைத்துக் கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் கொக்கரிக்கிறான். உங்களிடத்துல யாரும் கூட ஒருவனும் கூட தைரியம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் அந்த வார்த்தை கேட்ட உடனே இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுகிறது. நீ எம்மாத்திரண்டா, நான் சிங்கத்தையே அடிச்சு கீழே தள்ளின, நீ என் தேவனுடைய கரத்துல ஒண்ணுமே இல்லை, நீ எலி குஞ்சி நீன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்க இந்த தாவீது பேசினான். ஆனா சவுல் ஆகாது 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 ஆகாது. அல்லேலூயா. ஆகாது என்றதான வார்த்தை கிறிஸ்துவுடைய சரித்திரத்திலே வரக்கூடாது. ஆகாது என்றதான வார்த்தை இல்லவே இல்லை. ஒரு கடல் சீற்றமானது அப்படியே கவிழ்த்து போடலாம் என்று சொல்லி அது புயல் காற்று ரெண்டும் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு எழுந்திருந்து அமைதலாயிரு, இறையாதே என்று சொன்னார். அது அப்படியே அமைதலாய்விட்டது. அல்லேலூயா. அந்த காற்றுக்கும் கடலுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் இந்த மனுஷன் ஏமாத்திரம். அல்லேலூயா. அந்த தேவனை நான் கொண்டு வருகிறேன். அந்த காரியத்தை செய்த உடனேயே அங்கு ஜனங்கள் பாடுகிறார்கள் என்று சொல்லி இவர்களும் ஒரு துதிப்பாட்டு பாடுகிறார்கள். அங்க மோசேயின் பாட்டை, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை பாடினார்கள். இங்கே இது தாவீது ஒரு மனுஷனை கொன்ற உடனேயே அங்க மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்கிறார்களாம், அவர்களும் கூட பாடல்களை பாடுகிறார்களாம். 18வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 7வது வசனம் 6வது வசனம் 18:6. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும்
சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. யார் பாடினார்களா? ஸ்திரீகள் ஆடி பாடினார்களாம். இன்றைக்கு சபையானது என்ன செய்ய வேண்டுமா இருக்கிறது? ஸ்திரீ என்பது சபைக்கு தீர்க்கதரிசி ஒப்பிடுகிறார். அந்த சபையானது மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாக எல்லா நேரத்திலையும் அந்த தேவனை ஆடி பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியமா இருக்கிறது. என்று சொன்னால் இந்த தாவீது அங்க ஒரு மனுஷனை கொன்றதுக்கே இப்படி ஆடி பாடினார்கள் என்று சொன்னால் நம் தேவன் இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் ஜெயித்து வந்தாரு. அந்த தேவனை நாம் எப்படியாக ஆடி பாட வேண்டியமான இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. அந்த சகோதரிகள் என்ன செய்தார்கள்? எல்லா இஸ்ரேலுடைய பட்டணங்களிலிருந்து கடந்து வந்தார்களாம். எல்லா இடத்திலையும் ஒவ்வொருவர்கள் கடந்து வந்தார்கள். எதற்காக? அங்க சவுல் எதிர்கொண்டு சவுலை பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றது 10,000. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு தைரியமாக முன் சென்றவனுக்கு எப்படிப்பட்டமான கனமானது அங்கே கிடைக்க போகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய காரியங்களுக்கு என்று, தேவனுடைய ஊழியத்துக்கு என்று நாம் தேவனுடைய ஜபத்துல, வார்த்தையில, ஜபத்தை எல்லா காரியங்களிலும் கூட எவ்வளவாய் தீவிரமாய் முன்னெடுக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இடம் கொள்ளாதுங்க. அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார் இந்த ஊழியத்தில் நிச்சயமாக. என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் சாட்சியாய் சொல்கிறேன். நீங்களும் கூட அனுபவித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், அந்த தேவனை ரசித்து பாருங்கள், அந்த தேவனிடத்துல கிட்ட வந்து பாருங்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் பக்கம் திரும்புகிறவராக இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டரோ எந்த ஒரு மனுஷனுக்கோ அறிமுகமானாக்கா அவன் என்ன சொல்றான்? தன் போன்ல அவன் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறான், எனக்கு அந்த மந்திரி தெரியும், ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டர் கூட நான் போட்டோ எடுத்துருக்கிறேன், போட்டோல போட்டுக்குவான். எதுக்காக? எனக்கு அவர் தெரியும், இவர் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக. ஹல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமுள்ள தேவனே உனக்குள்ள வந்து விட்டால் நீ எவ்வளவாக அந்த தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு மும்பரமாக. ஹல்லேலூயா. அந்த தேவன் எங்கெல்லாம் கடந்து போகிறாரோ, நீ எங்கெல்லாம் கடந்து போகிறாயோ அந்த இடத்துல தேவன் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீ மகிழ்ச்சியோடு கூட, அந்த வார்த்தை வந்த உடனே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல இந்த வார்த்தை விழட்டும், ஆண்டவரே நல்ல நிலத்துல விளக்கப்பட வேண்டும் அந்த வார்த்தையானது. அந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்தால் அது 30, 60, 100 பழங்களை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் என்ன நடக்கிறதுங்க? எல்லா இஸ்ரேலுடைய பட்டணங்கள்ல ஸ்திரீகள் கடந்து வந்து அங்க சவுல் ராஜாக்கு முன்பதாக பாடுகிறார்கள். சவுல் ராஜா பயந்து போனவன், ஆனால் தாவீதோ தைரியசாலியான ஒரு மனுஷனாயிருந்தான். அவன் சிறுவனாயிருந்தாலும், அவனுக்கு அனுபவம் பத்தாமல் இருந்தாலும், ஆனால் என் தேவனோடு கூட அனுபவமானது அதிகமாய் வளர்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனோடு கூட அதிகமாக அனுபவத்தை வளர்த்துக் கொள்கிறானோ அந்த மனுஷனுக்கு தோல்வி என்பது இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் நிச்சயமாக அவன் தேவனால நடத்தப்படுகிற மனுஷனா இருக்கிறான், அவன் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அந்த ஜனங்களுக்கு அந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்திலிருந்து வந்தது அவர்களுக்கு ஒரு வெற்றியின் நாளா இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கலங்கி போயிருந்தார்களாம். இதற்காக இந்த கோலியாத்தை கண்டு, ஐயோ நம்முடைய நாடு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு அடிமையாய் போக வேண்டும், நாங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அடிமையா இருக்க வேண்டும், நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் கொண்டு போட்டு விடுவார்கள், நம்முடைய ஆஸ்தி எல்லாத்தையும் கூட அவர்கள் அபகரித்து விடுவார்கள் என்று சொல்லி இப்படி பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அது தாவீது. அந்த தாவீதுக்குள்ள இருந்ததான விசுவாசம், அந்த தாவீது தேவனோடு கூட நடந்ததான நடைகள், அந்த தேவனோடு கூட ஜீவித்ததான அந்த வாழ்க்கையானது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை காட்டி கொடுத்தது. இன்றைக்கு நமக்கும் ஒரு வெற்றி தேவை என்று சொன்னால், தாவீது வாழ்ந்தது போல நாமும் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக இந்த வெற்றியானது தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வெற்றி நாளை கொண்டாடினார்கள் என்று சொல்லி இன்னொருவரை கூட பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 2 அரசுகளு 2வது அதிகாரம் 9வது வசனம். பேஜ் நம்பர் 407, 9வது வசனம், 2வது அதிகாரம் 9வது வசனம். இங்க ஒருவருக்கு ஒரு வெற்றி நாளா இருக்கிறது. இந்த வெற்றி நாளை எப்படி கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் இங்க பார்ப்போம், வாசிக்கலாம்.
2வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7 வருஷம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிஷாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் படம் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அதுக்கு எலிஷா ஹல்லேலூயா. இங்க எலியா எப்படிப்பட்டதான ஊழியம் செய்து கொண்டிருந்தார்? அவர் நிச்சயமாக தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் ஊழியம் செய்தார், கண்டித்து ஊழியம் செய்தார், அவர் கர்ஜித்து ஊழியம் செய்தார். அங்கிருந்துதான ஜனங்களை பார்த்து கேட்கிறார், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள் என்று சொன்னார். இப்படியாப்பட்டதான அவிசுவாசமான வாழ்க்கை வாழ்வது உங்களுக்கு அது தகுதி அல்ல என்று சொல்லி கண்டித்து பேசுகிறார். அங்க இசபேலை பார்த்து கேட்கிறார், ஓ எதற்காக இப்படியாப்பட்ட வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமுள்ள தேவனை துதிக்கிறதை விட்டு விக்கிரத்தை வணங்க முடியுமாக இது ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகாப் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அந்த மனுஷன் அவன் தத்தரித்து போகிறான். என்ன ஒரு ராஜாவை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறாய்? அல்லேலூயா. நீ ராஜாவே என்று சொன்னால் அது உனக்கும் இந்த ஜனங்களுக்கும். அல்லேலூயா. நான் பரலோகத்துடைய வேலைக்காரன், அந்த தேவனுக்கு ஊழியக்காரனாய் வந்திருக்கிறேன். இதோ இந்த வார்த்தையை நீ கேட்காமல் போனேனால் 3 வருஷம் 6 மாசம் இந்த நாட்டுல மழை பெறாதபடிக்கு இதோ நான் வானத்தை அடிக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட மகத்தமான ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. உலகத்துல நிச்சயமாக அப்படிப்பட்ட அதிகாரத்தை முதல் பெற்றதான ஒரு மனுஷன் என்று யார் என்று சொன்னால் அது எலியாவு தான் இருந்தார். அல்லேலூயா. எலியா செய்ததான அந்த காரியமானது ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் எல்லாரும் கூட. என்னது 3 வருஷம்? அதெல்லாம் ஆகாது விடுப்பான், அவன் சும்மா ஏதோ சொல்றான், ஏதோ பெதட்டுறான். யாரு? அவன் அஹாப் நினைச்சான். 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வந்துருவிடுன்றது. இப்படி இன்னொரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்தாங்க, 2.5 வருஷம் பார்த்தாங்க, ஒண்ணுமே வரல. எங்கன்னா ஏரியில தண்ணிக்குதா குட்டையில தண்ணிக்குதான்னு சொல்லி எல்லாம் தேடிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அந்த ராஜாவை எதிர்கொள்வதற்காக இந்த எலியாவும் கூட எதிர்கொண்டு வருகிறான். இஸ்ரவேலை கலங்கடித்தவன் வந்தான் பார் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜாவை பார்த்து எலியா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலை கலங்கடித்தவன் நான் அல்ல, நீயும் உன் குடும்பத்தாரும் தான். அல்லேலூயா. என்று சொன்னால் இந்த ஜனங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள், கர்த்தரே தேவம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஜனங்களை கொண்டு போய் விக்கிரகனை வணங்க முடியுமாக செய்தது நீயும் உன் மனைவியும் உன் குடும்பத்தாரும் தான். அல்லேலூயா. இந்த நாட்டுல விக்கிரகங்கள் வளருவதற்கு உன் மனைவி 400 தீர்க்கதரிசிகளை வைத்து பாதுகாத்தாலே அது உனக்கு தெரியவில்லையா அகாப் என்று சொல்லி அந்த அகாபுக்கு முகத்துக்கு நேர பேசினார். யார்? இந்த எலியா. பேசின வார்த்தைகள் அவனுக்கு முகம் சிவந்து போய்விட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மனம் திரும்ப போனீங்களானாக்கா, சரி நாங்க மனம் திரும்புறோம், என்ன சொல்லணும் செய்யணும்? நாளைக்கு ஒரு பலியை ஏற்படுத்து, நாளைக்கு ஒரு பலியை ஏற்படுத்து, அந்த தீர்க்கதரிசிகளும் வர பண்ணு, நான் ஒண்டியா வரேன். யாரு? நீங்க 400 பேரு, நான் ஒண்டி. சேலஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது நீங்க ஒரு 400 பேர் எல்லாம் ஒன்னா கூடி வாங்க, நான் ஒண்டியா வந்து நின்று உங்களுக்கு நான் சவால் எடுக்கிறேன். உங்க பாகால் பெரியதா, எங்கள் கர்த்தர் பெரியவரா என்று சொல்லி அவங்க வராங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அடிக்கிறாங்க, மோளம் தாளம் அட்ரான்ட்டு. இன்னைக்கு விக்கிரகாராதனை இங்க ஊர் பண்டிகை அதெல்லாம் கொண்டாடுறாங்க, மோளம் அடிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் சும்மா நின்று இருக்கிறவங்க கூட அப்படியே ஆடணும் டான்ஸு, அப்படியே போட்டான் அடிக்கிறாங்க மோளம். அப்படி அடிச்சு வராங்க, ஒண்ணுமே அங்க வரல, ஒண்ணுமே அங்க நடக்கல. அக்னி வானத்துல இருந்து வரணும், அக்னி வேற எங்கேருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. அக்னி எங்க இருந்து வரணும்? அது வானத்துல இருந்து வரணும். ஏன்னு சொன்னால் அந்த தேவன் வானத்துல இருக்கிறார். ஆனால் அவர்கள் நடிக்கிறார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. அப்புறமா டேய் வாங்கடா, உங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிக ஓரமா நிலுங்கடான்ட்டு இருந்த இவர் என்ன செய்கிறார்? அங்க குடமா தண்ணி கொண்டு வந்து அந்த பலியின் மீது ஊற்றி அப்புறமா இவர் ஒரு சின்ன ஜபம் தான் பண்றாரு. ஒரு சின்ன ஜபம் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் தெய்வமாயிருந்தார், உம்முடைய தாசனாக நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய ஜபத்துக்கு நீர் கேட்டு அல்லேலூயா வானத்திலிருந்து இந்த அக்னியை இந்த பலியை நீ பட்சித்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அது வானத்திலிருந்து அக்னி வந்தது, பட்சித்து கொண்டது. அல்லேலூயா. அங்கிருந்து தான பாகாவுடைய 400 தீர்க்கதரிசிகளை அவர்கள் எல்லாரையும் இப்படி ஒருத்தரை விடாத எல்லாரையும் வெட்டி சாய், இரக்கம் காட்டக்கூடாது யாருக்குமே. அல்லேலூயா. அவர்களை வெட்டி சாய்த்த உடனே யாரு? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை தான் போதிக்க வேண்டும். ஆனால் அதே தீர்க்கதரிசி தன் பட்டயத்தை எடுத்து 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்க்கிறார்.
எதுக்கு? விக்கிரகாராதனை என்பது தேவனுக்கு அருவருப்பானது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியமான கனத்தையும் கௌரவத்தையும் விக்கிரகத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் ஒரு பொழுது கூட பொறுத்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்தார்? அந்த 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்க்க முடியுமா செய்தார். இது வெட்டி சாய்த்தது நிமித்தமாக அவள் என்ன செய்கிறாள்? இஸ்ரவேல் என்ன செய்கிறாள்? உன்னை நாளைக்கு இந்த நாளுக்குள்ள உன்னை கொன்று போடுகிறேன். ஆனால் இந்த எலியாவுடைய வேலை முடிந்து விட்டது. எலியாவுடைய வேலை முடிந்து விட்ட உடனே எலியா சொல்கிறேன் என்னன்னு சொல்லி, இதோ என்னுடைய காரியத்தை உன்னிடத்தில் ஒப்புவித்து விட்டு நான் கடந்து போகிறேன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் இந்த எலியாவை தேவன் நிறைய தூரமாய் நடக்க வைத்தார். ஆனால் நடந்து நடந்து இவருக்கு ரொம்ப சோர்வாய் விட்டது. ஏனோக்கு நடந்தால் தேவனோடு கூட 360 வருஷம் நடந்து அவர் காணாமல் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் ஏனோக்கை போல உன்னை நடக்க வைக்க மாட்டேன் எலியா. உன்னை எடுத்துக்கொண்டு போவதற்கு அக்னி ரதத்தை நான் வானத்திலிருந்து அனுப்புகிறேன். எப்படி? வானத்திலிருந்து அக்னி ரதத்தை அனுப்புகிறேன். எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன்! அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் தன்னுடைய தாசருடைய நலமை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் நன்மை விரும்புகிறதான தேவனா இருக்கிறார். இதோ நீ நடந்தது போதும், ஊழியம் செய்தது போதும். ஆனால் தன்னுடைய சீடன் இடத்துல கேட்கிறான், என்ன வேணும் உனக்கு? என்ன வேண்டும்? அல்லேலூயா. இதோ நான் போய் கொண்டிருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? நிச்சயமாக நான் போகும் பொழுது நீ கண் அசையாமல் பார்த்தேனால் அதை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை சொன்ன உடனே அப்படியாப்பட்ட காரியம் நிச்சயமா நான் விடுகிறதே இல்லை. எனக்கா என் வாழ்க்கையில கிடைத்தது ஒரே ஒரு நேரம் தான். அல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிப்பது நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் நான் தடை செய்ய மாட்டேன். இந்த தேவனை துதிப்பது நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இதை யார் தடை செய்தாலும் கூட அவளுக்கு நான் நிச்சயமாக டாட்டா காட்டுவேன். யாராகிலும் வந்துட்டு இந்த பிரதர் இன்னைக்கு வாங்க, உங்களுக்கு காசு கொடுக்குற ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா வரேங்க, ஆராதனை முடிச்சுட்டு வரேன். என்னது? ஆராதனை முடிச்சுட்டு வரேன், அப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி பாருங்க. அவனே ஆச்சரியப்பட்டுப்போம். உலகத்துல பணம் வேணான்னு சொன்ன மனுஷன் நீதான்ப்பா இருப்ப. சரி நீ போயிட்டு வா, உன்னுடைய தேவனும் பார்க்கலாம் எப்படியா கட்டு. நீ ஆராதனை செய்துட்டு உன்னுடைய முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இந்த தேவனை ஆராதனை செய்துட்டு நீ போய் பாரு, உனக்காக அவன் பணம் வைத்து காத்துன்னு இருப்பான். அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில நடந்த காரியங்கள். வேண்டாம் அப்புறமா மத்தியானத்து மேல வரேன்னு சொல்லிட்டு போனேன் நான். ஆனாலும் கூட எனக்கு வர வேண்டியமானது காத்து கொண்டது போய் வாங்கி கொண்டு வந்தேன். அவன் சொன்னான், ரொம்ப கிரேட் பா, நீ உலகத்துல பணம் வேணான்னு சொன்ன மனுஷன் நீ ஒருத்தன் தான். எது? பணம் வேண்டான்னு சொன்ன காரியம் நீ ஒருத்தன் தான். அப்புறமா வந்து வாங்கிக்கிறான்னு சொன்ன நீ ஒருத்தன் தான். அப்போ நமக்கு தேவன் நிச்சயமாக நாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தோமானால் நமக்காக எல்லா காரியங்களையும் கூட தேவன் அவர் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். இந்த எலிஷா கூட அதேதான். எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லிட்டு இருந்த அவர் கண்களை மிட்டிக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ வானத்திலிருந்து அக்னிமயமான ரதம் வந்தது. அந்த ரதத்துக்குள்ள இவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஓ என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி இவர் கூக்குரல் எடுக்கிறான். இதோ நீ பார்த்தாய், அதுகையால இதோ என்னுடைய ஷால்வை என்று சொல்லி அந்த ஷால்வை விழுகிறது. அந்த ஷால்வை எடுத்துக்கொண்டு இதோ எலியாவின் தேவன் எங்கே, இஸ்ரவேலின் தேவன் எங்கே, வானத்தையும் பூமி உண்டாக்கினதான தேவன் எங்கே என்று சொல்லி அந்த ஷாலை எடுத்துக்கொண்டு யோர்தானை அடிக்கிறான். அந்த யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் பாருங்கள். ஓ அற்புதமான காரியம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவர் ஓங்கி அடித்ததன் நிமித்தமாக அந்த யோர்தான் 2ஆய் பிளந்தது. மரணமே உன் கூரெங்க. அல்லேலூயா. பாதாளமே உன் ஜெயம் எங்க? யோர்தான் என்பது ஒரு மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. மரணம் என்பது உன் கண்களுக்கு முன்பதாக வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் பட்டத்தை எடுத்து நீ ஓங்கி அடி, அது மரணம் உனக்கு வெளிவிடுகிறதா இருக்கிறது. அந்த மரணம் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொன்னால் அந்த தேவன் உன் பட்சமா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தேவனே உனக்குள்ள வந்தவரா இருக்கிறார். எப்படியாப்பட்டதான அதிசயம், எப்படியாப்பட்டதான ஆசீர்வாதத்தை, எப்படியாப்பட்டதான ஒரு வரத்தை இந்த எலிஷா பெற்றுக்கொண்ட பாருங்கள். அந்த எலிஷாவை துதித்ததான தேவன் தான் நாம இங்க துதித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அந்த விசுவாச பாதையில நாம் நடக்கும் பொழுது நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் மறந்து போக கூடாது. அது எலிஷாக்கு அது ஒரு வெற்றியின் நாளா இருந்தது. என்று சொன்னால் 2 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எலிஷா பெற்றுக் கொண்டார். ஆனால் அந்த எலியாவோ, நான் நடந்து போக மாட்டேன், எனக்கு வானத்திலிருந்து ஒரு லிப்ட் வருது. அல்லேலூயா.
இன்றைக்கு ஜப்பான்காரன் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. முன்னேற்ற நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் என்னான்ட்டு. ஸ்பேஸ்க்கு லிஃப்ட் போட்டுக்கிறாங்களாம். ஆல்ரெடி பாதி வேலை முடிஞ்சிட்டு இருக்குதுங்களாம். 2038 அந்த வேலை கம்ப்ளீட் ஆகுதுங்களாம். 8 பேர் அந்த லிஃப்ட்ல போகலாமா? அதாவது 8 பேர் போகலாமா அதுக்குள்ள, இங்கத்துலேருந்து வானத்துக்கு ஸ்ட்ரைட் ஸ்பேஸ்க்கு போகிறது. அது ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சிக்கிறான். பாருங்க ஜப்பான்காரன் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ராக்கெட் போய் நின்றுச்சு. ராக்கெட் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு ஃபியூல் தேவைப்படுது, அதுக்கான எல்லாம் தேவைப்படுது. ஆனா இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பூமியிலிருந்து வானத்துக்கு லிஃப்ட் போட்டுக்கிறாங்க. ஜப்பான்காரன் அவ்வளோ டெக்னாலஜியில வளர்ந்துருக்கிறான். இவங்க என்ன செய்தாலும் கூட அந்த தேவ ஞானத்தை எட்ட முடியாது. அதுக்குள்ள தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இந்த உலகத்துல செய்தே தீருவார். அல்லேலூயா. இப்பொழுது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பீதியில் இருக்கிறார்கள். கொரோனா மீண்டும் ஸ்டார்ட் ஆயினுக்குதுங்க. இங்க ஒரு பக்கம் கொரோனா ஸ்டார்ட் ஆயினுக்குது, ஒரு பக்கம் யுத்தம் ஸ்டார்ட் ஆயினுக்குது. அங்க இஸ்ரேல பார்த்தாக்கா அங்க பிரதான ஆசாரி வந்து விட்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் பலிக்கான அங்க கெடாவும் கூட ரெடி பண்ணி விட்டு இருக்கிறார்கள். எதாவது அது எல்லாவற்றையும் கன்றுக்குட்டி கெடாவை எடுத்து ரெடி பண்ணி, அது ஒரு பழுது இல்லாதபடிக்கு அந்த கன்றுக்குட்டியை ரெடி பண்ணி வைத்துக்கிறாங்க. அது எல்லாமே ஆயத்தமாகி விட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்க இஸ்ரேல் நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் அவர்களுக்கு கேபிட்டல் சிட்டியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமுகமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்துவானவன் வர வேண்டும். கடந்த மாதத்துல அமெரிக்கால இருந்து ஒரு போப்பும் வந்தாச்சு. தீர்க்க தரிசனமானது அது நிறைவேறி ஆகிவிட்டது. கடைசியான போப்பு அவன் அமெரிக்கால இருந்து வருவான்னு சொன்னா, அவன் மூலியமாக இந்த நாட்டுல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மத சக்தியும் அரசியல் சக்தியும் ஒன்று கூட்டி அவன் என்ன செய்கிறான், இந்த நாட்டை இந்த முழு உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பிடிக்கிறவனா இருக்கிறான். அந்த காரியத்துக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது, மனவாட்டி கடந்து போய்விட வேண்டியமா இருக்கிறது. அல்லேலூயா. மனவாட்டி முகத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டியமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த எலேசர் கொடுத்ததான வெகுமதி வாங்கின உடனே ரெபெக்காவுடைய முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு மனவாட்டியுடைய முகத்திலையும் கூட ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். தேவன் நிச்சயமாக உன்னை அழைத்துக் கொண்டு போவதற்காக அவர் வருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மத்தியானத்தை ஆகாயத்துல வந்து மேலே ஏறி வா என்றுதான ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுகிறவரா இருக்கிறார். நாம் தான் இங்கிருந்து வந்து கடந்து போக வேண்டியமா இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒட்டகங்களுக்கு ரெபெக்கா தண்ணீர் வார்த்தாலோ அதே ஒட்டகத்தின் மீது ஏறி சவாரி செய்து ஈசாக்கை பார்க்க முடியுமாக கடந்து போனான். அல்லேலூயா. எவ்வளவு வார்த்தைகள் நிதர்சனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த எலியாக்கு அந்த ரதத்துல போனது ஒரு வெற்றியின் நாளா இருந்தது. எலிசாக்கு அந்த ரெட்டிப்பான ஆசுவாதம், ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொண்டதுனால அது அவருக்கு வெற்றியின் நாளா இருந்தது. ஆனால் தேவன் இந்த உலகம் மொத்தத்துக்கும் கூட ஒரு வெற்றியின் நாளை வைத்தார். அது மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். 27வது வசனத்தை வாசிச்சு 27வது அதிகாரம் 45வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க கடைசியாக இதை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். மத்தேயு சுவார்த்தை 27 அத்தியாயம் ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ 6 மணி நேரம் முதல் 6 தீர்க்கதரிசி சொல்கிறார். 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி செய்தியில அடிக்கடிக்க சொல்கிறார். இது அவர் மாஸ்டர் பீஸ் என்றதான செய்தியில, சிறந்த வேலைப்பாடு என்ற செய்தியில சொல்கிறார். என்னன்னு சொல்லி 6 மணி வேளையிலிருந்து 9 மணி வேலைக்குள்ள தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். அதனால்தான் தானியேல் என்ன செய்கிறார், அவர் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தார். 3ஆம் மணி வேளையில யோவானும் பேதுரும் எந்த மணி வேளையில அவர்கள் ஜெபத்துக்கு கடந்து போனார்கள்? 3ஆம் மணி வேளையில தான் தேவ ஆலயத்துக்குள்ள கடந்து போவதற்காக போகிறார்கள். அங்க ஒரு பிச்சைக்காரன் ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று சொல்லி அங்க பேதுருவையும் யோவானையும் பார்த்தா அந்த பேதுரு சொல்லுகிறா, என்னிடத்துல பொண்ணும் வெளியும் இல்லை, என்னிடத்துல உள்ளது உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நட என்று சொன்னான். அவன் எழுந்து நடந்தான். 3ஆம் மணி வேளையில அந்த பிச்சைக்காரன் காத்து கொண்டிருந்தான். அவருடைய முகமானது ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்தான். ஆனால் அவன் நினைத்ததோ ஒன்று, ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ ஒன்று. அல்லேலூயா. அதே விதமாக நாமும் இன்றைக்கு தேவனை, அந்த இயேசுவை, இந்த மெஸ்ஸியாவை, அந்த மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒன்று, ஆனால் நடக்க போகிறது ஒன்று. ஒரு இமை பொழுதுல உங்களுடைய சரீரங்கள் மாற்றப்பட்டு தேவன் அவர் உங்களை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. 6ஆம் மணி நேரம் முதல் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொன்னால், இவரை இந்த சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினதான தேவன்
அவர் நிர்வாணமாக அந்த சிலுவையிலே மரித்து கொண்டிருக்கிறார். இந்த கோரமான காட்சி என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அங்க சூரியன் மறைந்து போய்விட்டான், சந்திரன் வரவில்லை, நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்காமல் போய்விட்டது, காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, மலைகள் பிளந்து கொண்டிருக்கிறது, அங்க பாறைகள் இரண்டாய் உடைந்து கொண்டிருக்கிறது. அநேக தேவாலயத்தின் திரைகள் மேல் தொடங்கி கீழ் முட்டமாய் கிழிந்தது. அங்கு அநேகருடைய இருதயங்கள் நிச்சயமாக நடுங்கினது, கல்லறைகள் திறவுண்டது. அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்து அவர்கள் எருசலேமுடைய வீதிகளில் கடந்து போனார்கள். இதற்காக அந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருந்தது. அவர் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் உரத்த சத்தமாய் கூட்ட உடனே அங்க தேவன் அந்த நாளை ஒரு வெற்றியின் நாளாய் தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அந்த நாள் முதல் கொண்டு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த இயேசுவின் நாமத்தில் வருகிறதான நபர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் மாற்றார். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக தேவன் அமைத்து கொடுத்தார். யுத்தங்களை செய்கிறது யார்? மனுஷர்கள் அல்ல. அல்லேலூயா. பாருங்கள், இரண்டாவது உலக போரானது நிச்சயமாய் நடந்தது. நீங்கள் கேள்விப்பட்டீர்களானால் ஆச்சரியப்படுவீர்கள். அது 11வது நாள் 11ஆம் மணி வேளையில 11ஆம் மணியில 11ஆம் நிமிஷத்துல 11ஆம் செகண்ட்ல அது கரெக்டாய் அந்த யுத்தமானது நின்று விட்டது. தீர்க்கதரிசி இது 7 சபா காலங்கள்ல சொல்றார். 7 சபா காலங்கள் அந்த புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது சொல்லுங்க, யுத்தம் எப்படி நடந்தது, யார் நிக்க வைத்தார்கள் அந்த யுத்தத்தை, யாருக்கு கேட்கறாங்க, யுத்தம் நின்று பிறகு விசாரிக்கிறாங்க, யார் சொன்னாங்க, யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்ட்டு, யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தரையும் தேடி பார்க்கறாங்க, எங்கெங்க சர்ச் பண்ணி பார்க்கறாங்க, எங்க நின்றுச்சேன்னு தெரியல. ஆனா யுத்தமானது அது சரியாக நின்று விட்டது. 11ஆம் மாதத்துல 11ஆம் மணி வேளையில 11ஆம் நாளுல 11ஆம் மணி நிமிடத்துல 11ஆம் செகண்ட்ல கரெக்டாக 11 அது தீர்க்கதரிசி தேவன் அது அருமையாக சொல்கிறார். இந்த யுத்தத்தை 2வது யுத்தமானது அது நின்று விட்டது என்று சொன்னால் யூதருடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதற்காக யூதர்களை அந்த நாளில் தான் தேவன் என்ன செய்தாரா, 1,44,000 பேரை தேவன் முத்திரை போட்டாராம். யார்? அந்த ஜனங்களை தேவன் முத்திரை போட்டு அவருடைய வம்ச வரலாறுல இருந்து தான் தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபர்களை தான் தேவன் என்ன செய்கிறார், அவர் 1,44,000 ஒரு கோத்திரத்துல 11,000 தேவன் கணக்கு போட்டு அவர்களை அழித்து கொண்டு அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். எதற்காக? மணவாட்டிக்கு பணிவிடை செய்வதற்காக. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்வதற்காக யாரை தேவன் கொண்டு வருகிறார்? யார் வார்த்தையை வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை முதலாவதாக அவர்களுக்காக கடந்து போனது, அந்த வார்த்தை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிறது நிமித்தமாக அவர்களை வேலைக்காரருடைய ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். ஆனால் புறஜாதியா இருக்கிறதான நம்மை தேவன் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. உன்னை அங்க மணவாட்டியுடைய ஸ்தானத்துல, மணவாட்டி ராணியாக, அல்லேலூயா, உன்னை அரசாட்சி செய்ய முடியுமாக, நியாயம் விசாரிக்க முடியுமாக உன்னை என்னைய வைக்க போகிறார் என்று சொன்னால் அந்த தேவனுக்கு நாம் எவ்வளவாய் உத்தமமாய் நடக்க வேண்டும், எவ்வளவு நீதியாய் நாம் ஜீவிக்க வேண்டும், எவ்வளவு உத்தமமாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள். அல்லேலூயா. இந்த தேவன் என்ன செய்தார்? அவர் அந்த 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி நேரத்துல தேவன் பெரிய ஒரு நமக்காக ஒரு யுத்தத்தை செய்து அவர் வெற்றி நாளை அது டிக்ளேர் செய்தார். அந்த நாள்ல செய்ததான காரியத்தை நிச்சயமாக இன்றைக்கும் கூட அது நடைமுறையில் இருக்கிறது. யார் இன்றைக்கு தன் மனசுல இந்த வார்த்தை குத்தப்பட்டு, ஓ என் தேவன் எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய நிச்சயமாக என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அவன் வந்து முழங்கால் படியிடுறானோ அவனுக்கு இந்த நித்திய ஜீவனானது தேவன் இலவசமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கடைசியாக அங்க ஒரு வார்த்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 2 வசனங்களை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்துல தேவன் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்காதபடிக்கு
உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் அக்னிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதி எவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவன் இங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? யார் விசுவாசிக்கிறார்களோ, சிம்பிள் விஷயம் தாங்க. நீ பெரிய காரியம் செய்ய வேண்டியமான அவசியம் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக அவர் இப்படியாக நிந்திக்கப்பட்டார், அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் செய்து விட்டார். அதை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு விசுவாசமான ஒரு பாதை. அல்லேலூயா. அது வேண்டாம் என்று சொல்லி யார் சொல்லுகிறானோ அவனுக்கு அந்த நிமிடமே வரல, செத்து அங்க போன பிறகெல்லாம் உனக்கு இது நியாய தீர்ப்பு. அங்க வேச வேணா அவரு வந்து நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி சொல்லுகிற மனுஷன் அவர் தவறான வழியிலிருந்து வந்தவரப்பா. யாரு அவர்? தவறான வழியிலிருந்து வந்தவர். அவரு ஃபாரின் தேவன். இது அவர் வெளிநாட்டு தேவன். எங்க தேவன் யார் தெரியுமா? மாரியாத்தா. எங்க தேவன் யார் தெரியுமா? அல்லேலூயா, முனியாண்டி. இப்படி சொல்லுகிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த நேரத்திலேயே அவனுடைய ஆக்கினையை அவன் மேலே எடுத்துக்கொள்கிறான். எந்த நிமிஷம் அவனுடைய வாய் அறிக்கை சொல்லப்படுகிறதோ அந்த நிமிடத்திலேயே அவன் நிச்சயமாக ஆக்கினைக்குள்ளாக்கப்படுகிறான். அல்லேலூயா. இல்ல, இந்த தேவன் எனக்காக வந்தவர், மனுக்குலத்துக்காக வந்தவர், என் பாவங்களுக்காக வந்தவர், அவர் எனக்காக அடிக்கப்பட்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு தேவன் இவர் நித்திய ஜீவனை அளிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கல்வாரியில அந்த நாள் அந்த வெற்றியின் நாளா இருந்தது. அநேகருக்கு அநேக இடங்களில் வெற்றியின் நாள் இருந்தது. ஆனால் நமக்கோ அந்த கல்வாரியில வெற்றியின் நாளை கொடுத்து இந்த வார்த்தை என்றைக்கு அவன் கேட்கிறானோ, அவன் காதுகளில் கேட்டு தன் இருதயத்துல உணர்ந்து இந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு அந்த நாள் வெற்றியின் நாளா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாளை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க தேவன் அவர் எப்பொழுதுமே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாக உனக்கும் எனக்கும் எப்பொழுதுமே நன்மையான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிக்கட்டும். தேவன் நிச்சயமாக நமக்கு வெற்றியின் நாளை எப்படியாய் தந்தார் என்று சொல்லி பார்த்தோம். நிச்சயமா இந்த வெற்றியின் நாளை நாம் ஒரு பொழுதும் தவற விடக்கூடாது. இந்த வெற்றியின் நாளில் நிச்சயமாக நாம் அந்த தேவனை முழு மனதோடு கூட, அந்த முழு விசுவாசத்தோடு, முழு ஆத்மாவோடு அந்த தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் தேவனே, கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசையா, உமக்கு கொடா கூடி நன்றி. வெற்றியின் நாள் என்று சொல்லி நாங்கள் வார்த்தையை பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் அந்த செங்கடலை பார்த்து பயந்து நின்றார்கள் ஆண்டவரே. அந்த நாளில் கர்த்தாவே, என் தேவனே, நீர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த எகிப்து ஜனங்களுக்கோ அது ஒரு கோரமான ஒரு நாளாய் மாறினது கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, கோலியாத்தை முறியடித்த பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆடினார்கள், பாடினார்கள், மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடினார்கள் ஐயா. அதே போல கர்த்தாவே, எலியாவோ நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தாவே அந்த நாள்ல ஒரு வெற்றியின் நாளை கொண்டாடினார்கள். ஆமாண்டவரே, மொத்த உலகத்துக்கும் ஒரு வெற்றியின் நாள் என்று சொன்னால் அது கல்வாரியில எங்கள் இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை ஜெயித்து அவர் ஜெயவீரராய் தலை சிறந்தவராய் நின்ற பொழுது ஆண்டவரே, அந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாய் இருந்தது. நாங்கள் என்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு எங்களை தங்களை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாய் மாறினது கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த வெற்றியின் நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நாங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியுடைய பாட்டை நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு கர்த்தாவே ஒரு வெற்றியின் நாளா இருக்கிறது. அதற்காக இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசுவாச பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர்கள் வந்தாலும் இந்த வார்த்தை விடாத விடுக்கி ஆண்டவரே, பட்ட
பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, இன்னுமாக நாங்கள் கர்த்தாவே எங்கள் கால்கள் வளவாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் முதுகு காட்டாதபடிக்கு நாங்கள் கலப்பையின் மீது கை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் யுத்த வீரனாய் இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஜெய வீரனாய் இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுவராய் இருந்து நீர் முன்னே சென்று ஆண்டவரே எங்களுக்காக ஜெயத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பின்னாடி வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆட்டுக்குட்டியுடைய பாடல்களை பாடிக்கொண்டு, இதோ உலகத்துல அவர் எனக்காக வந்தார், அவர் எல்லாவற்றையும் செய்து அவர் முடித்தார் என்று சொல்லி அந்த தேவனை துதித்து கொண்டு நாங்கள் அவர் பின்பதாக போகிறதா எங்களுடைய வேலையா இருக்கிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தால ஈடுகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளில் வார்த்தை கேட்டுதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய தயவு இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை பொழியும் ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. எல்லா கர்த்தாவே காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, வந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், வராமல் தடைப்பட்டவர்களை அடுத்த வாரத்துல கொண்டு வர ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு தேவனை துதிப்பதற்கு யதார்த்தத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஓடி வருவதற்கு உதவி செய்யும் ஐயா. என் தேவனே, நாட்கள் குறுகிய நாட்களா இருக்கிறது, அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது, உம்முடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நாடுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அங்க பலி ஆயத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. இஸ்ரேல் கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா பிரதான ஆசாரியர் ஆயத்தமாய் விட்டார். ஆனால் கர்த்தாவே, இன்னுமாக மனவாட்டி கர்த்தாவே குன்றி குன்றி நடக்கிறதை கர்த்தாவே அவள் விட்டு விட்டு தேவனுக்காக எப்பொழுதுமே துணிதமாய் நிற்க ஆண்டவரே, எப்பொழுதுமே ஆர்வமாய் நிற்க, எப்பொழுதுமே தேவ வார்த்தையை கேட்டு அந்த செய்தியின் பிரகாரமாக வாழ்வதற்கு உதவி செய்யும் ஐயா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நபர் மீதும் நீர் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் நீர் ஊற்று முடியுமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வாதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், தடைகளை நீக்கி போடும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ராட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய பிரசன்ன முகத்தை உங்கள் மீது காட்டட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.